எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனை, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடம். உன்னுடைய அற்புடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டும். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளர், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தேங்க்யூ. நோய்கள், துன்பங்கள், வறுமை, இது மூணுமே மனிதர்களுக்கு இருக்குது. இது ஏன் இருக்குது அப்படின்னா, இறைவன் நமக்காக மகத்தான நற்கூலிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கு. மகத்தான நற்கூலிகள் அது இந்த உலகத்தின் அடிப்படையிலான நன்மைகள் கிடையாது, நாம் அறிந்திராத நன்மைகள். இப்போ உங்ககிட்ட நம்ம கிட்ட நன்மைனா என்னங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு சொந்த வீடு இருக்கணும் சார், நல்ல ஒரு கார் இருக்கணும் சார், பேங்க் பேலன்ஸ் ஒரு 10 கோடி, ஒரு 15 கோடி. அதுல ஒரு முடிவுக்கே வரமாட்டோம். கேட்கிறோம், 15 கோடி கம்மியா கேட்டோமோ, ஒரு 30 50 சார், 50, எனக்கு 50 பத்தாது, ஒரு 100 கொடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம நன்மை அப்படின்னாலே இந்த உலகத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இறைவன் நமக்காக பிற்படுத்தி வைத்திருப்பதோ இந்த உலகத்தை எல்லாம் கடந்த மகத்தான நற்கூலிகளை பிற்படுத்தி வைத்திருக்கு. அதை பத்தி நமக்கு ஐடியாவே கிடையாது. ஆனா நன்மைகள், நன்மைகளுக்கு மேல் நன்மைகள், சுகங்களுக்கு மேல் சுகம் என்பது மட்டும் உறுதி. அது உள்ளத்துல உணர்வா சத்தியமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த நற்கூலிகளிலிருந்து நாம் தவறி விடக்கூடாது. இந்த அழகான தன்மைகளை நாம தவற விட்டு விடக்கூடாதுன்றதுக்காக இறைவன் நம்மளை மன்னிக்கிறான், மறுவாய்ப்பு அளிக்கிறான். மன்னிப்பு, மறுவாய்ப்பு. மன்னிப்பே ஒரு மறுவாய்ப்பு தான், இருந்தாலும் மறுவாய்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அப்பதான் இந்த நோயும் வறுமையும் துன்பமும் வருது. இந்த நோயும் துன்பமும் வறுமையும் என்னது? இறைவனுடைய மன்னிப்பு மறுவாய்ப்பினுடைய வடிவங்கள். என்னங்க, இறைவன் மன்னிக்கிறதா முடிவு பண்ணியாச்சு, எதுக்கு நோய் துன்பம் வறுமையெல்லாம் கொடுத்து மன்னிக்கிறான்? அப்படியே மன்னிச்சு விட்டு போக வேண்டியதானே.
இறைவன் உங்களை மன்னிக்கிறதுக்கு, நம்மளை மன்னிக்கிறதுக்கு ஏன் அவசியம் உண்டாச்சு? இந்த வாழ்க்கைய நாம எப்படி வாழணும், வாழக்கூடாதுன்றத இறைவன் நமக்கு உணர்வா சொல்லிக்கிட்டே இருக்கானா? அதை நம்ம தவற விட்டதுனால தானே இந்த நற்கூலிகளை தவற விடுறதுக்கான வாய்ப்பு இறைவன் நம்மளை மன்னிக்கணும். இப்ப எதனால தவறணும்? அவன் தவறாமலே இருந்திருந்தா இறைவன் நம்மளை மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப எதனால தவறணும் தெரியுமா? பெருமையினால தவறணும், அறிவினால தவறணும், அறியாமையினால தவறணும், இந்த உலக வாழ்க்கையின் மீதான அதீதமான கண்மூடித்தனமான பிணைப்பினால தவறணும். எல்லாத்துக்கும் காரணம் பெருமை தான். பெருமையினால தவறணும். எந்த தன்மையினால நம்ம தவறணுமோ அதே தன்மையை வச்சுக்கிட்டே தவறுல இருந்து நம்மளை எப்படி மீட்க முடியும்? சரியா? அப்ப பெருமை நீங்கணும். எப்ப பெருமை நீங்கும்? ஒரு நோய் வரும்போதுதான் பெருமை நீங்கும். ஒரு துன்பம் வரும்போதுதான் நம்ம பணிவோம். ஒரு சோதனை காலத்துலதான் நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்மள அறியாம சொல்லுவோம், ஐயோ நான் என்ன பாவம் பண்ணணும் இவனே அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ நோய்களின் போதும், வறுமையின் போதும், துன்பங்களின் போதும், இதர சோதனைகளின் போதும் மட்டும்தான் நாம் பெருமையிலிருந்து இறங்குகின்றோம். அதுவரை இறங்குவதே கிடையாது. அதுக்கு முன்னாடி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் சிந்தனை தெளிவு. எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே என்ற உணர்வு இருந்து விட்டால் நீங்கள் பெருமையில் இருக்க போவதில்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் தவறுகள் நிகழப்போவதில்லை. தவறியவர்களுக்கு தான் இறைவன் மன்னிப்பு வழங்குகின்றான், மறுவாய்ப்பளிக்க. அப்போ இந்த பெருமையில நம்மளை இறக்கிட்டு தான் நம்ம மன்னிக்க முடியும். அதனாலதான் நோய்களும் துன்பங்களும் வறுமையும் கொடுத்து இறைவன் மன்னிக்கும். மன்னிப்பு மறுவாய்ப்பு. மன்னிப்புன்னா என்ன தெரியுமா? நமக்கு ஒரு நோய் வருது, ஒரு வலி இருக்குது, அந்த வலியில இருந்து ஒரு நிவாரணம் இருக்கணும் இல்லையா? அந்த நிவாரணம் தான் மன்னிப்பு. ஒரு மருத்துவமே ஒரு மன்னிப்பு தான். நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். இப்ப மறுவாய்ப்புனா என்னங்க அப்படின்னா, மீண்டும் நீங்க தவறிடாம இருக்கிறதுக்கு ஒரு ஞானம் தேவையா இருக்கு. தவறிட்டீங்க, வலி வந்துருச்சு, இறைவன் மன்னிச்சுட்டா, வலி போயிடுச்சு. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன். ஏன்னா மனிதன் வாக்கு தவறுபவன். நோய் சரியான அடுத்த செகண்டே இறைவனுக்கு இணை வைப்பவன். இந்த டாக்டர் தான் என்ன சரிப்படுத்தினாரு, அங்க போனதுனாலதான் சரியாச்சு, இந்த மருந்து சாப்பிட்டதுனாலதான் எனக்கு சரியாச்சு, அவரு இதை பண்ணதுனால சரியாச்சுன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இம்மீடியட்டா, இன்ஸ்டன்டா. அந்த மறு வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஞானம். யாரும் உன்னை சரி பண்ணல, நான் தான் சரி பண்ணேன். இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் இதுதான். இன்னும் மேலு இது வராம நீ பார்த்துக்கணும்னா இந்த ஞானம் உனக்கு தேவை, இதை வச்சுக்கோ. இந்த ஞானங்களை அளிப்பது மறுவாய்ப்பு. இறைவன் மன்னிக்கின்றான், மறுவாய்ப்பு அளிக்கின்றான். ஏன்னா எல்லா நோயும் சுகமாகுதா இல்லையா? எல்லா சோதனைகளும் மாறுதல். நம்மளே எவ்வளவு சோதனைகளை கடந்து வந்திருக்கோம். இன்னைக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா சும்மாலாம் இல்லையே, எவ்வளவு சோதனைகளை நம்ம தாண்டி வந்திருக்கோம். இதோட முடிஞ்சு போச்சோ, அவ்வளவுதானோ, முடிச்சு விட்டாங்க போங்க, இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கிறோம் நம்ம. அப்ப எல்லா நோயும் சரியா இருக்குது, எல்லா சோதனைகளையும் கடந்து வந்திருக்கிறோம், எல்லா துன்பங்களையும் கடந்து வந்திருக்கிறோம். அப்ப இறைவன் மன்னிச்சிருக்கிறான், வழி நிவாரணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஆனா அந்த மறுவாய்ப்பின் மூலமா நமக்கு கிடைச்ச ஞானத்தை நம்ம பயன்படுத்தாதனாலதான் ரிப்பீட்டடா நம்ம நோய்கள்லையும் துன்பங்கள்லையும் வறுமைகளையும் சிக்கிட்டு. அதுல இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஞானங்கள்ல ஒண்ணு, மனசுல யாரு மேலையுமே கோபத்தை வச்சுக்கிறாதீங்க, அவங்க மேல ஒரு தீர்ப்பு வச்சுக்கிறாரு. நான் அவங்களை அப்படி படைக்கவே இல்லை. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு நம்மளோட பகைவன் வந்துட்டாருங்க. நம்ம இவர் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருங்க. உங்க வீட்டு கதவை தட்டிட்டாருங்க. நீங்க என்னங்க பண்ணுவீங்க? வாங்கன்னா சொல்லி ஆகணும். அதுதான் நம்முடைய அடிப்படை. பகைவனாகவே இருந்தாலும் ஏன் வந்த, வெளியே போடா அப்படின்னு சொல்றதுக்கு மனசு வராது. அட்லீஸ்ட் அமைதியா கூட இருப்போமே தவிர அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுதான் நம்ம அடிப்படை. அந்த அடிப்படையில் தான் இறைவன் நம்மை படைத்தான், அன்பின் அடிப்படையில், கோபமே இல்லாத அடிப்படை. ஏன் நம்மளை கோபப்படுறதுக்கு இறைவன் அனுமதிக்கலைன்னா, நீங்க கோபப்படும் போது உங்களுடைய அந்த உயிரோட்டத்துல அவ்வளவு ஒரு சிதறல் ஏற்பட்டுரும். அதனால நீங்க அந்த கோபத்தை படாதீங்க, என்கிட்ட கொடுத்துருங்க, என்கிட்ட அதை பொறுப்பை ஒப்படைச்சிருங்க, நான் பார்த்துக்க, எனக்கெல்லாம் ஒன்றும் சிதறல் ஏற்படாது, அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் உங்களுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனை நீங்க தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல,
அதை நீங்க நினைக்காதீங்க, நீங்க தாங்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்களே அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருந்தீங்க. நான் தான் உங்களை மன்னிச்சேன். இப்போ அவனை போய் நீங்க அந்த மாதிரி செய்யணும். இப்ப நீங்க அவனை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுல பாதிய, அதுல 10% நான் உங்களுக்கு செஞ்சிருந்தா இந்நேரம் நீங்க பினிஷ் ஆயிருப்பீங்க. அப்படிப்பட்ட தன்மையில இருந்துட்டு நமக்கு அதெல்லாம் தேவையா? அதனால நீங்க யாரு மேலயும் கோவப்பட வேண்டாம். என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எனக்கு கணக்கு தெரியும். அவன் ஏன் உங்களுக்கு அதை பண்ணான், அது ஏன் பெரிய பாதிப்பா உங்களுக்கு அமையுது, அவனுடைய சூழ்நிலை என்ன, உங்களுக்கு என்ன கூலி தரணும், அவனுக்கு என்ன கூலி தரணும், எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க எந்த நெகட்டிவ் எமோஷன்ஸையும் உள்ள வச்சுக்கிறாதீங்க. அது உங்களுக்கு தான் பாதிப்பு. என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்றேன். இப்போ ஆதிமூல தவத்துல இந்த கான்செப்ட, இந்த சமாதி தன்மைகளை ஏன் சொல்றாங்கன்னா, இறைவனை, அதாவது ஆதிமூல தவம் இயற்றுவது என்பது ஒரு நிலை. ஆதிமூல தவத்துக்கு தயாராகி போய் உட்கார்றதுங்கிறது ஒரு முக்கியமான நிலை. இறைவனை பார்க்க போறோம். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஒரு மனிதரை பார்க்க போற எப்படி போவீங்க? பெரிய ஆளுங்க, அம்பானிய பார்க்க போறீங்க, சரியா? எப்படி போவீங்க? நல்ல ட்ரெஸ் பேக்கப் பண்ணிக்கிட்டு, சீவிக்கிட்டு, வாட்ச் கட்டிக்கிட்டு, ஷூ போட்டுக்கிட்டு பயங்கரமால போவீங்க. ஏன்னா அம்பானி உங்களுடைய உடலை பார்ப்பவர், உடைகளை பார்ப்பவர், ஆபரணங்களை பார்ப்பவர். இறைவன் அதையெல்லாம் ஒரு தூசுக்கு கூட மதிக்க மாட்டான்றது நல்லாவே தெரியும். இறைவன் எதை பார்ப்பவன் என்பதும் தெரியும். உள்ளத்தை பார்ப்போம். அப்ப உள்ளத்துல நீங்க கெட்ட குணங்களோடு இறைவனை சந்திக்க போகாதீர்கள். இறைவனிடம் பொறுப்பை ஒப்படைத்தவர்களாக நீங்கள் இறைவனை சந்திக்க செல்லுங்கள். சரியா? அப்ப ஆதிமூல தவத்துக்கு போகும்போது எப்படி போனோம்? நம்ம மனசை பார்க்கணும். நம்ம மனசுல கோபம் இருக்குது, பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, கவலைப்படக்கூடாதுன்னு தெரியும், இருந்தாலும் கவலை இருக்குது, பயம் இருக்குது, பெருமை இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்ப இறைவனை போய் நம்ம பார்க்கிறோம். இறைவன் அதை பார்க்கக்கூடியவனா இருக்கணும். இப்போ ஆதிமூல தவத்துக்கு போகக்கூடிய நிலை என்ன? இறைவனே, கெட்ட குணங்கள் வேண்டாம், ஆனால் என்னில் கெட்ட குணங்கள் இருக்கின்றது, இதை நீக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியல, ஆனா கெட்ட குணங்கள் வேண்டான்றதுல நான் உறுதியா இருக்கேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு. கெட்ட குணங்களை நீக்கிக்கிட்டு போக முடியாது. அது வேணாங்கிற ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டு போலாம். அது இறைவனுடைய திருப்திக்குரியது. அதனால ஆதிமூல தவத்துக்குள்ள நுழையும் போது, இறைவனே, என்னுடைய மனதிற்கு நான் தூய்மையை விரும்புகின்றேன். அந்த தூய்மை இல்லாமல் உன்னை நான் சந்திப்பதற்கு வெட்கப்படுகின்றேன். ஆனால் நான் அதனை நீக்கிக் கொள்ள தகுதியானவன் அல்ல, என்னால் முடியாது. ஆனால் எனக்கு தூய்மையான மனம் வேண்டும். இந்த விருப்பத்தோடு இறைவனை சந்திப்பதற்கு நினைக்க வேண்டும். அவ்வளவு. இறைவன் பார்த்துப்பான். அவன் முன்னாடி உட்காருங்க, அவ்வளவு. வாட்டர் வாஷ் பண்றதுக்கு காரை விடுவோம் இல்லையா? அப்படி விட்டா போதும். வாட்டர் வாஷ் பண்ற இடத்துக்கே நம்ம அழுக்கான காரை கொண்டு வந்திருக்குமே, நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண முடியுமா? வாட்டர் வாஷ் பண்றதுக்கு அதுக்கு தானே வந்திருக்கீங்க. அந்த மாதிரிதான் நீங்க இறைவனை சந்திக்கிறதுக்கு கூச்சப்பட வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம். ஐயோ நம்ம எப்படி இருக்குமே, நீங்க வாட்டர் வாஷ் பண்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஆனா அது வாஷ் ஆகணும்ன்ற அந்த இன்டென்ஷன்ல உறுதியா இருங்க. அவ்வளவுதான். ஆதிமூல தவத்துக்கு தயாராகுதல் என்பது இது ஒரு நுட்பமான தகுதியாகுதல், தயாராகுதல். உள்ளத்தின் அளவில் ஒரே உணர்வு தான், வேண்டாம் இறைவனே, நன்மை வேண்டும், தூய்மை வேண்டும், முன்னாடி நான் நிக்கிறேன், என் மனசுல தூய்மையா நான் இருக்கணும், ஆனா இப்ப இல்ல, ஆனா இருக்கணும், முன்னாடி நிக்கணும். இவ்வளவுதான் முக்கியமான ஒரு நிலை ஆதிமூல தவத்துல. இப்போது நாம் ஆதிமூல தவம் இயற்ற தொடங்கலாம். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய அகசூழலுக்குள் திரும்பி, புனித இல்லம், அந்த அகசூழல், அக உலகம் உங்களுக்கான, உங்களுடைய இறைவனை சந்திக்கக்கூடிய கோவில் அது. கட்டிடங்கள் எல்லாம் கோவில்கள் அல்ல, அவைகள் எல்லாம் மாயைகள். உங்களுடைய இறைவனை உண்மையாக நீங்கள் சந்திக்கக்கூடிய இடம் உங்களுடைய உள்ளத்தை தவிர வேறு இல்லை. இப்ப நீங்க அந்த கோவிலுக்குள்ள போறீங்க. உள்ளச்சத்தோட உள்ள போங்க, நுழைங்க, இறைவன் முன்னாடி உட்காருங்க. உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் இறைவனுடைய பார்வை என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் விழுந்து கொண்டுதான் இருந்தது. இப்போது நான் அதை உணர்ந்து அமர்ந்திருக்கின்றேன். இறைவன் என்னை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றான். நானும் அவன் முன்னால் நேரடியாக அமர்ந்திருக்கின்றேன். இறைவன் என்னுடைய உள்ளத்தை பார்ப்பவன், என்னுடைய நோக்கங்களை பார்ப்பவன், என்னை படைத்தவன். அவன் முன்னால் நான் என்னுடைய இயல்பில் எந்த விதமான வேஷங்களும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறேன்.
தூய்மையற்ற மனதோடும் நோய்களோடும் கேள்விகளோடும் குழப்பங்களோடும் இறைவன் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். இறைவனே, என்னை நீ நாடியபடி ஆக்குவாயாக என்ற அந்த நோக்கத்தில் எதையுமே பர்டிகுலரா கேட்க வேண்டாம். நல்ல விருப்பங்களை என் மனதில் கொண்டிருக்கின்றேன். நீ நாடியபடி என்னை ஆக்குவாயாக. உன் முன்னால் நான் அமர்ந்திருக்கிறேன். ஆதிமூலத்தவம் செய்து இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இறைவனுடைய பார்வை நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய பார்வையில் நம்முடைய எதுவும் மறைந்ததாக இல்லை, இருக்கவும் முடியாது. உங்களுடைய முழு இயல்பில், நல்ல நோக்கங்களை கொண்ட அந்த முழு இயற்கை இயல்பில் நீங்கள் வெறுமனே அமர்ந்திருக்கிறீர்கள். பார்வை பரிமாற்றங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு அழகிய மறைவான செயல். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு செயல். இந்த அழகிய செயலை நீங்கள் அனுபவியுங்கள்.
தேவனுடைய பார்வை உங்கள் மீது அகலாது இருந்து கொண்டிருக்கு. நீங்களும் அகலாதீர்கள். அவனுடைய பார்வையை உணர்ந்து கொண்டவர்களாக தியானித்துக் கொள்கிறேன்.
நாம் தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நம் அனைவரும் கண்களை திறந்தோம். இப்பெல்லாம் நம்ம மனசுல அழுத்தங்கள், குழப்பங்கள் இருக்கோ, இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளா ஆதிமூல தவத்துல அப்படியே உட்காருங்க. அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஏன்னா இறைவன் முன்னாடி உட்கார்றது தான் நமக்கு முழு பாதுகாப்பான ஒரு நிலை. இதை விட உச்ச நிலை ஒண்ணுமே கிடையாது மனிதர்களாகி நமக்கு. ஏன்னா அவன்தான் பொறுப்பாளன், நம்முடைய இறைஞ்சுதலை செவி ஏற்பவன், புதிய படைப்பாக நம்மை ஆக்கி தருது. ஒரு சூழ்நிலை மாறணும்னா அந்த புதிய சூழ்நிலை படைக்கப்படணும். படைக்கப்படாம மாறாது. படைப்பாளன் நாளாம படைப்பு நிகழாது. அதனால எந்த ஒரு கடின சூழல் இருந்தாலும் நீங்க சிம்பிளா இந்த ஆதிமூல தவத்துல அந்த மனசை ரெடி பண்ணிட்டு அப்படியே போய் உட்காரு. மிக முக்கியமான ஒரு நிலை அது. அந்த நிலையில இருக்க 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 அந்த மனசு அப்படியே லேசாகிறத நம்ம உணர முடியும். நான் எப்பவுமே நேத்து கூட சொன்னேன் இல்லையா, எப்பெல்லாம் நீங்க இறைவனை சந்திக்கிறீங்களோ அப்பெல்லாம் இறைவன் உங்களுக்கு ஒரு gift கொடுக்கும். ஆதிமூல தவத்துல நம்ம இருக்கும் போதெல்லாமே நமக்கு உயர்வான விருப்பங்கள் உருவாகும். அந்த ஒரு பர்டிகுலர் விருப்பம் அப்படி இருக்கும், பெருசா வரும். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டே இறைவனே அவ்வளவு. ஒவ்வொரு முறையும் இந்த விருப்பம் இருக்கும். இறைவன் உங்களை எப்பயும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். ஆனா அந்த ஆதிமூல தவத்துல நீங்க அதை உணர்றீங்க. ரெண்டு சைடுமே அது நடக்குது. ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, நீங்க எடுத்து ஹலோ சொன்னாதானே ஃபோன் கால் கணக்கு வரும். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருங்க, அவர் எடுக்கவே இல்லைங்க அப்படின்னா இந்த மாதிரி. நம்ம எப்ப ஆதிமூல தவத்துல இருக்கிறோமோ அப்பதான் அந்த gift கிடைக்கும். அப்பதான் அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்பெல்லாம் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அது எல்லாமே ஆதிமூல தவம் தான். ஒவ்வொரு செயலை செய்யும்போது, இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சமைச்சிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, வாட் எவர், இறைவன் உங்களை பார்க்கிறான்ற அந்த தன்மையில இருந்தீங்கன்னா அந்த செயல்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒழுங்கு வரும். ஒழுங்கு வராம இருக்கவே முடியாது. அட்லீஸ்ட் இது தப்பா செய்யறோம், ஐயோ செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு உள்ளட்சம் மேலோங்கும். வழக்கமா இருக்கக்கூடிய உள்ளட்சத்தை விட அது மேலோங்கி இருக்கும். கவலையே வராது. கவலை ஒரு இறை துரோகம்ன்றதை இறைவன் தெளிவா சொல்லுவான் அவனை சந்திக்கும் போது. இப்போ ஒருத்தர் ஃபினான்ஷியலி கவலைப்படுறாரு, சே அடுத்த மாசம் எனக்கு இவ்வளவு தேவையா இருக்குது, சம்பாதிக்கணும், கவலைப்படுறேன். போன மாசம் எப்படி சம்பாரிச்சீங்க? நான் தாங்க சம்பாரிச்சேன். அப்ப இந்த மாசம் சம்பாரிச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்போ இறைவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது போன மாசம் எல்லாம் சம்பாதிக்கல, அடுத்த மாசம் நீ தான் கொடுக்க போற, போன மாசம் கொடுத்த நீ இந்த மாசமும் நீ கொடுப்ப. சோ கவலையெல்லாம் இருக்கு. இப்ப கூட சார் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க, மகரிஷியுடைய கவலை போக்க வழி அது. அது எல்லாரும் பாருங்க, நான் ஷேர் பண்ணிருந்தேன். ரொம்ப அழகான ஒரு வீடியோ. அது மாதிரி கவலை அப்படிங்கிறதெல்லாம் இறைவன் கிளியர் பண்ணிடும். ஆதிமூல தவத்துல அதிகமாக ஈடுபட வேண்டும். ஆக்சுவலி நம்ம இப்ப கோயிலுக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம், மசூதிக்கு போறோம், இன்னும் எத்தனையோ வழிபாட்டு தலங்களுக்கு போறோம். இது எல்லாமே ஒரு இதை நம்ம தப்பா சொல்லல. இறைவனை நீங்க இன்னும் நெருக்கத்துல சந்திக்கணும் அப்படின்னா உங்க உள்ளத்துல மட்டும்தான் அது சாத்தியம். அது ஒரு சிறப்பு தரிசனம் மாதிரி. உள்ளத்தை தவிர எங்கேயும் சந்திக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது இறைவனுடைய இருப்பின் தன்மையை யார் அறிந்தவர். ஆனா நீங்க இறைவனை சந்திக்கணும்னா உங்க உள்ளத்தை தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா உங்களுக்கான சிறப்பு தரிசனம் அதிகம் அதிகம் ஆதிமூல தவத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அடுத்த தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.